என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ரெக்கார்ட் பிளேயர் பயோனியர் PL340. இது பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக், அதாவது ஆட்டோ ரிட்டர்ன் ஸ்டீரியோ டர்ன் டேபிள். நாம் தூக்கி வைக்கணும், எண்ட் ஆனோன்னா தன்னால் வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த கட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ இதில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் 33, 45 2 ஸ்பீட் இருக்குது. இது வந்து இந்த ஆமை லிஃப்ட் பண்ணக்கூடிய பட்டன். இங்கே பார்த்தீங்கன்னா கட்டு, இதை நம்ம பாடிட்டு இருக்கும்போது இடையில ரிட்டர்ன் பண்ணோம்னா இந்த கட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா எண்ட் ஆனோன்னா ரிட்டர்ன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தால் 33, உள்ளே இருந்தால் 45. இது உள்ள, இது மேலே. இப்போ மேலே இருக்குது, 33ல் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஆமை வந்து நான் லைட்டாக இப்படி தூக்கின உடனே இது ஓட ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை லிஃப்ட் பண்ணுறேன் பாருங்க. இந்த ஆமை நான் லிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆம் லிஃப்ட் ஆகிட்டு இப்போ நான் விடுறேன். ஸோ இப்போ நான் இந்த கட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இங்கே வந்து அதில் உட்காரவும் அது வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே. இப்போ 45 போட்டு பார்ப்போம். இங்கே வந்து 45 வந்து உள்ளே இருக்கு. ஸோ 45 கீழே. ஓகே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. இந்த ஆம் வந்து 2 டைப்பாக ரிட்டர்ன் ஆகுது. ஒன்று வந்து இந்த கட்டை ப்ரெஸ் பண்ணால் ரிட்டர்ன் ஆகும், இன்னொன்று வந்து இது எண்டு போனால் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஸ்பீடு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. இதில் வந்து மேக்னெட்டிக் கேட்ரேஜ் தான் இருக்குது. இங்கே வந்து ஆம் லாக் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணாத நேரம் இந்த லாக்கை போட்டுக்கலாம். ஸோ இது பாடிட்டு இருக்கும்போதே நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பெரிய ரெக்கார்ட் போட்டாலும் சரி, சின்ன ரெக்கார்ட் போட்டாலும் சரி, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கேபின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எந்த டேமேஜுமே இல்லை, நல்லா இருக்குது. பேக் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மூடியும் நல்லா இருக்கு, ஸ்க்ராட்ச் ஒன்றும் ரொம்ப இல்லை, நல்லா இருக்கு. பயோனியர் ஸ்டிக்கரும் இருக்குது. ஓகே. இந்த ரெக்கார்ட் பிளேயர் உங்களுக்கு வேணா நான் இதில் கொடுத்துருக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இதோட அவைலபிலிட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது சேல் ஆகிட்டா இது அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகுனா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.